அனைவருக்கும் ஆண்மநேய அன்பு வணக்கம். அன்பு சொந்தங்களே, இன்றைய சிந்தனையாக நாம் பார்க்க இருப்பது மருந்தோ மருந்து என்ற தலைப்பாகும். நம் பெருமானார் அவர்கள் கரிசாலை, முசுமுசுமை, கை, தூதுவிலை ஆகிய மூன்றும் கலந்த சூரணத்தையே சித்தர்கள் வெளிப்படுத்தாத ஞான மருந்து என கூறினார்கள். இது உடலை மட்டும் வளர்க்குகின்ற மருந்து அல்ல, மாறாக உயிரையும் தியான உணர்வையும் வளர்க்கும் ஒரு நல்ல மருந்து ஆகும். இது உடலில் உள்ள ராஜ உறுப்புகளை காக்கும் ராஜ மூலிகைகளும் ஆகும். இதையும் தாண்டி மேலும் 3 வகையான ராஜ மூலிகைகள் இருக்கிறது. இந்த மூலிகைகள் கையில் இருந்தால் மரணத்தை வெல்லலாம் என்று பெருமான் கூறுகின்றார்கள். முதலில் கூறிய 3 வகை மருந்துகளும் உடலையும் உயிரையும் வளர்க்கும். இரண்டாவதாக கூறப்போகும் மருந்து ஜீவனை சுத்த சிவமாக்கி பேரின்ப வாழ்வினை தரும் மருந்து ஆகும். அம்மருந்தினை கூறுகின்றேன், கேளுங்கள். ஜீவகாருண்யம், சத்து விசாரம், பரோபகாரம். இம்மருந்தினை கைவரப் பெற்றால் சொல்லால் அளவிட முடியாத நன்மைகள் கிடைக்கும். என்ன நன்மைகள் என்று கூறுகிறேன், கேளுங்கள். நாமும் 5 தொழில் செய்யலாம், எல்லாம் வல்ல ஆற்றல் கிடைக்கும், பொற்கங்கணங்களை கையில் கட்டலாம். ஐவர்களுக்கு கிடைக்காத மருந்து இது, ஞானத்தை தரும் மருந்து. நாதாந்த நாட்டுக்கு நாம் செல்லலாம், உயிர்களின் ஆதியான மருந்து, சோதிமயமான மருந்து, அந்தங்கள் 6லும் உள்ள மருந்து, உயிருக்கு உள்ளே இருக்கும் மருந்து, அன்பான மருந்து, உயிர் காக்கும் மருந்து, அறிவுக்கு அறிவான மருந்து, தெய்வமான மருந்து, அன்னையும் தந்தையுமான மருந்து, இறைவனான மருந்து, பொன்மேனி தரும் மருந்து, சிவமாக்கும் மருந்து, மெய்ப்பொருளான மருந்து, வேதாகமங்களில் விளங்கும் மருந்து, நல்ல கதியை தரும் மருந்து, கற்பூர ஜோதி மருந்து, மேலை வெளியான மருந்து, என்னை தானாக்கும் மருந்து, இறந்தவரை எழுப்பும் மருந்து, ஆணவத்தை அழிக்கும் மருந்து.